8ஆம் தேதி எக்ஸாம் இருக்கும். 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரும்பொழுது சோர்வு வந்துவிடும். படிச்சாச்சு, எல்லாம் தெரியுமே, இனி என்னன்னு இருந்துட்டோம்னு சொன்னா அந்த இலக்கை நாம் எட்ட முடியாது. 1952 கேடலினோ, அமெரிக்காவில் கேடலினோ கடற்கரைந்து கலிபோர்னியா வரைக்கும் நீந்தணும். அவள் ஒரு பெண்மணி நீந்தினாள். பிளாரன்ஸ் சேட்விக் 100 மணி நேரம் நீந்தினாள். அந்த கேடலினோ கலிபோர்னியா கடற்கரையை 2 கரைகளையும் தொட்டு நீந்திய முதல் பெண்மணி உலகத்தில் அவள்தான். 100 மணி நேரம் நீந்தியவள் கடைசி நிமிடத்திலே களைத்து போனாள். பனி படலம் அவள் கண்ணுக்கு தெரிந்தது. என்னை தூக்குங்கள், என்னை தூக்குங்கள் என்று வானமதர கத்தினாள். அவள் எப்படியாவது முதலிடத்திற்கு வர வேண்டும் என்று மிகுந்த கனவுகளோடு அந்த படகிலே இருந்த அவளுடைய தாய், பெற்ற தாய், வந்துவிட்டது மகளே, வந்துவிட்டது, கொஞ்சம் கூட நீ நீந்து நீந்து என்று சொல்லுகிறார்கள். படகில் இருந்து கொண்டு இல்லை, என்னை தூக்குங்கள் என்கிறார்கள். கடலிலே சுறா மீன்கள், படகில் இருந்து கொண்டே ஒருவன் துப்பாக்கி எடுத்து சுடுகிறான். சுறா மீன்களை சுட்டு சுட்டு விரட்டுகிறான். அவளுக்கு பாதுகாப்பாக படகிலே அவளுடைய பயிற்சியாளரும் பெற்ற தாய் வருகிறார்கள். பனிப்படலம் அவள் கண்ணை மறைக்கிறது, தாங்கிக் கொள்ள முடியவில்லை, குளிர் வாட்டுகிறது, கொத்தி தின்னுகிறது குளிர், என்னை தூக்குங்கள் என்று அவள் கத்துகிறாள். அரை மணி நேரத்தில் கரை சேர்ந்து விடலாம், அவள் தாக்கு பிடிக்கவில்லை. என்னை தூக்குங்கள் என்று கதறி எழுத மாத்திரத்தில் அவள் உயிருக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று பிளாரன்ஸ் சேட்விக்கை தூக்கி விட்டார்கள். வந்தால் அரை நிமிடத்தில் கரை வந்து விட்டது. கரைக்கு வந்த பொழுது கதறி அழுதாள் சேட்விக். ஐயோ, தவறு செய்து விட்டேனே, ஒரு பெரிய தவறு இழைத்து விட்டேனே. 100 மணி நேரம் கேடலினோவில் இருந்து கலிபோர்னியா வரைக்கும் நீந்திய நான்